இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே நான் ஒரு ட்ரெண்டிங்கான 3D வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்க, அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பிஎன்ஜியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஃபாண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜ்லாம் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் உங்களோட குரோம் ப்ரௌசருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த மாதிரி இருக்க சர்ச் பாரில் ரிமூவ் பிஜி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வருது. இதில் ஃபஸ்ட்டு இருக்க வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் நமக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே பார்த்தோன்னா நமக்கு அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பதிலாக அதை ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க டன் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து அந்த இமேஜோட பேக்ரவுண்டை அதுவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் அதை வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து எப்படி வருது அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதுவே நமக்கு பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் மேனுவலாக எதையுமே செலக்ட் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆகிருக்கா. ஸோ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தான் இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நல்லா இன்டர்நெட் கிடைக்கிற பிளேஸ்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். வேகமாகவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 இமேஜை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கா, ஜஸ்ட் அந்த டவுன்லோட கொடுத்து இந்த இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து நான் கொடுத்துருக்கேன் அந்த ப்ரீசெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டு பிஎன்ஜி எல்லாமே நானே கொடுத்துருவேன். இதில் நீங்கள் மாற்ற வேண்டியது என்னென்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் இந்த 3D ஆப்ஷன் ஆன் பண்ணியே காட்டுறேன். இந்த டெக்ஸ்ட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட குரோம் ப்ரௌசர் இருக்குது பார்த்தீங்களா, அதவே நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல மேலே இருக்க சர்ச் பாரில் ஃபாண்ட் அப்படின்னு இந்த மாதிரி சர்ச் பண்ணினா ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் வருதா. இல்லை கீழே பார்த்தீங்கன்னா ஆல் த நியூ ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை தொட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் அப்படியே மேலே ஏற்றிட்டே போங்க. ஏற்றிட்டே போனால் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை பேஜஸ் இருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டில் அந்த 327 பேஜஸ் இருக்குது. ஸோ இந்த இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்றை மட்டும் சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு நேரம் இருக்க அந்த டவுன்லோட் அப்படின்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ அந்த ஓப்பன் அப்படின்ற கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி கேட்கும். ஸோ இந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் கூட இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிரியேட் நியூ ஃபோல்டர் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபாண்டு ஏதாவது நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோல்டரை மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட் நியூ அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் எங்கே இருக்கோ அதில் போய் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வேறு லெவலில் நமக்கு அந்த ஃபாண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இதை இனி எப்படி நாம் அந்த ஆப்பில் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபாண்ட் மட்டும் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஃபாண்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி இந்த ஒரே இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த ஆப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இல்லை இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல மேலே பார்த்தா நமக்கு ஃபாண்ட் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டு இல்லை கீழே இருக்க அந்த வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் அந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ கரெக்டாக அந்த 3 டாட் பட்டன் இருக்குது அதை டச் பண்ணோம். கீழே இருக்க அந்த இன்புட் ஃபாண்ட் அப்படின்ற டச் பண்ணதும் நமக்கு நம்மளோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம புதுசாக ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதாவது இப்போ நம்ம புதுசாக கிரியேட் பண்ணி அதை நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டர் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன ஃபோல்டர் ஓப்பன் பண்ணேன், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் நியூ அப்படின்ற இந்த ஃபோல்டரை தான் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணதும் அந்த ஃபாண்ட் இருக்கா, ஸோ அந்த ஃபாண்டில் ஏதாவது ஒரு இது மேலே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக அந்த ஃபாண்ட் வந்து இதில் ஆட் ஆகிருக்கு. நீங்கள் கீழே மூவ் பண்ணால் இந்த மாதிரி கீழே லாஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை நீங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க டெக்ஸ்ட்டில் ஒரு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்து இந்த ரெண்டாவது இருக்க டெக்ஸ்ட்டில் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷான ஃபாண்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ஃபாண்ட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இல்லை நம்மளோட இமேஜஸை எப்படி இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கும்
வரைக்கும் ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துன்னா இந்த இடத்துல நான் 2 இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இமேஜை டச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை நான் உங்களுக்கு டச் பண்ணி காட்டுறேன். டச் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் வருது, அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஜஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும், ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் 2வது இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ண ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ். ஸோ இந்த மாதிரி வரிசையாக என்ன பண்ணால் அப்படியே மூவ் பண்ணி நான் கொடுத்துருக்க இமேஜஸ்க்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை வந்து மேக் பண்ணிடலாம். இதில் நீங்கள் கரெக்டாக பண்ண வேண்டியது, இந்த ஃபாண்டை மட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டாக இந்த இடத்துல செட் ஆகிற மாதிரி ஃபாண்டாக மட்டும் பார்த்து டவுன்லோட் பண்ணி இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.